இது என்ன சத்தம்? தெரியலையே. ஆமா, வாங்க, என்ன சத்தம்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அன்பு குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் தேன்மொழி சந்தனராஜ் அத்தை. இன்னைக்கும் சுவாரஸ்யமான கதையோட தான் வந்திருக்கேன். கதை கேட்க ஆர்வமா தானே இருக்கீங்க? வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட பேரு வளரி. பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட ஆசிரியர் குழுக்கள் தான் இந்த கதையை வெளியிட்டு இருக்கிறாங்க. கதைக்குள்ள போலாமா? புதுவயல் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க அமுதன்கிற பையன் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருந்தான். ஒரு மாசம் கோடை விடுமுறைலாம் விடுவாங்க தானே. அப்ப பாத்தீங்கன்னா அமுதன் சும்மாவே இருக்க மாட்டான். வீணா தூக்கி எறிகிற பொருள்ல கூட சேகரிச்சு வைப்பான். அதுல அழகான கலை பொருள்கள்லாம் செய்வான். அன்னைக்கு என்னாச்சுன்னா, நண்பனோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்தான். போற வழியில தான் அப்பாவோட வயல் இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா உழுது கொண்டிருக்காங்க. அமுதன் சைக்கிள் அப்படியே வரப்புல நிப்பாட்டி வச்சுட்டு வயலுக்குள்ள அப்படியே நடந்து வந்தான். வந்தா டிராக்டர் இருந்துச்சு, அது மேல ஏறி உக்காந்துக்கிட்டான். நல்ல நிலத்துல நல்ல ஆழமா உழ ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் இது? சத்தம் வந்த இடத்துல தேடுனான். ஒரு இரும்பு பொருள் கிடைச்சிச்சு. வித்தியாசமா இருந்துச்சு. இப்படி ஒரு பொருள் அவன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அண்ணா அண்ணா, இது என்ன பொருள்னா? பாருங்களேன், இது என்னன்னு பாருங்க அப்படின்னு டிராக்டர் ஓட்டுற அண்ணன்ட்ட காட்டினான். அவரு, தெரியாது தம்பி, என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டாரு. அப்பா கிட்ட ஓடி போய் அப்பா கிட்ட காட்டுறான். கையில வாங்கி பாக்குறாரு. பாதி உடஞ்சிருந்துச்சு. என்னடா இது அமுதா, என்னன்னு தெரியலையடா அப்படின்னாரு. அப்பா, இது ரொம்ப பழைய காலத்து பொருளா தெரியுதுப்பா. இத பத்தி யார்கிட்ட கேட்டா தெரியும்பா அப்படின்னு கேட்டான். ம், ஆமா, பக்கத்து காட்டுல காளியப்பன்னு ஒரு தாத்தா இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேள, அவர் சொல்லுவாரு அப்படின்னு அப்பா சொன்னாரு. அமுதன் தாத்தாவை தேடி போனான். அங்க போனா தாத்தா பனையோல பின்னிக்கிட்டு இருக்காரு. தாத்தா தாத்தா, இது என்ன தாத்தா? இது எங்க வயல்ல கிடைச்சிச்சு. தாத்தா கையில வாங்கி பார்த்தாரு. கவனமா பாக்குறாரு. தம்பி, இது வளரி தம்பி, வளரி. பாதி உடஞ்சி போயிருக்கு அப்படின்னாரு. வளரியா? இது யாருடையது? இது எதுக்கு பயன்படும் தாத்தா அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வியா கேட்டான். இரு இரு சொல்றேன். இது ஒரு ஆயுதம். முன்னோர்கள் இத பயன்படுத்தினாங்க. பக்கத்து ஊரு சிறுவயலுக்கு போ. அங்க போனீங்கன்னா இளமாறன்னு ஒருத்தர் இருப்பார். அவரு வளரிய பத்தி நிறைய சொல்லுவார் அப்படின்னு தாத்தா சொன்னாரு. அப்பா கிட்ட சொல்லிட்டு சைக்கிள்ல கிளம்புனா அமுதன். சிறுவயலுக்கு வேக வேகமா போனான். இளமாறன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டான். அங்க போய், சார் சார், இந்த பொருள் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? அட, இது வளரி தம்பி, இது உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு இளமாறன் கேட்டாரு. இதுவா? இது எங்க வயல்ல கிடைச்சிச்சு. இது ஆயுதமா பயன்படுத்துவாங்களாமே அப்படின்னு கேட்டான். ஆமா ஆமா, ஒரு காலத்துல இங்க வளரி எரிய தெரியாதவனு எவனுமே இருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு பாரு, இத பத்தி கேட்டா யாருக்குமே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொன்னாரு. வளரிய பழைய துணியால தொடச்சாரு. அண்ணா, இந்த வளரி எதுக்கு பயன்படுத்துவாங்க? மீண்டும் அதே கேள்வியே கேட்டான். இதையா? இது திருடன் காலை குறி வச்சு அடிக்கிறதுக்கு, அப்புறம் வேட்டையாடுறதுக்கு, சண்டையில எதிரிய அடிக்க இந்த வளரியத்தான் எரிஞ்சாங்க அப்படின்னு இளமாறன் சொன்னாரு. அந்த காலத்துல வில்லம்பு வாள்லாம் இருந்துச்சே. ஆமா ஆமா, இருந்துச்சுதான். எதிரி தூரத்துல இருந்தா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பயன்படுத்த முடியாதானே, அடிக்க முடியாதானே. அதுக்குதான் இந்த வளரி. இதுதான் சரியான ஆயுதம். வளரிய பார்த்து வெள்ளைக்காரனே பயந்தான்னா பாத்துக்குவேன். அமுதனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க ஏன் பயப்படணும்? அவங்கள்ட்ட தான் துப்பாக்கி இருக்கே அப்படின்னா. அந்த காலத்துல துப்பாக்கில ஒவ்வொரு தோட்டாவாதான் போட்டு சுடணும். அதுக்கு நேரமாகும்.
ஆனா அதுக்குள்ள ஆயிரக்கணக்குல வளரி பறக்குமே. அதனாலதான் அந்த வெள்ளைக்காரனே இந்த வளரிய பார்த்து பயந்தான் அப்படின்னாரு. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செஞ்சவங்க யாரு அப்படின்னு கேட்டான். அந்த காலத்துல அரசனுக்கு வரி தந்தோம். அப்புறம் ஆங்கிலேயனுக்கு வரி கட்ட உத்தரவு வந்துச்சு. அவங்க அநியாயமா வரி வசூல் செஞ்சாங்க. இத பாளையக்காரர்கள் கட்டபொம்மன், பெரிய மருது, சின்ன மருதுவங்களா இருக்காங்கல்ல, அவங்களாம் எதிர்த்தாங்க அப்படின்னாரு அண்ணா. பாடத்துல படிச்சிருக்கேன். பாளையக்காரர் போர் நடந்துச்சு 1801ல. தெரியும் தெரியும் அப்படின்னா அமுதன். ஆமா ஆமா, ஆயுத தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. வளரிய தடை செஞ்சாங்க. வளரி ஒரு விசித்திரமான ஆயுதம். இத பத்தி உனக்கு இன்னொன்னு தெரியுமா? நம்ம இந்த வளரிய எரிஞ்சா திருப்பி நம்ம கைக்கே வந்து சேரும் தெரியுமா அப்படின்னாரு. அப்படியா? திருப்பி நம்ம கைக்கே வந்துருமா? நம்பவே முடியலையே அப்படின்னு சொன்னான். இளமாறன் என்ன பண்ணாரு? வீட்டுக்குள்ள போய் இரும்பு வளரிய எடுத்துட்டு வந்தாரு. வந்து ஒரு காலியான இடத்துக்கு போனாரு. அங்க கூட்டிட்டு போய் வளரி அப்படி வேகமா எரிஞ்சாரு. அது தூரமா போணுச்சு. எவ்வளோ தூரத்துக்கு போணுச்சோ அதே வேகத்துல திரும்பவும் அவர் கைக்கே வந்து சேர்ந்துச்சு. அமுதன் கண்களை தொடச்சிக்கிட்டு பார்த்தான். அப்புறம் தினமும் அங்க போயிடுவான். இளமாறன் ஐயா வீட்டுக்கு போய் தினமும் அந்த வளரிய வாங்கி அதை தூரமா தூக்கி எறியறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டான். என்ன அன்பு குழந்தைகளே, கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? இன்னைக்கு எல்லாருமே வளரிய பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்த வாரம் வேறொரு கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.